வணக்கம். நெருப்பு தமிழர் ஐயா ராமதாஸ் அவர்களினுடைய பொதுக்குழு. என்னப்பா அப்படியே முதல்ல இருந்து வாங்க, கோடு வீடு எல்லாத்தையும் அழிச்சுவிட்டு முதல்ல இருந்து வாங்கங்கிற கதை தான். பொதுக்குழு ஐயா ராமதாஸ் நடத்தினார். அதில் என்ன அறிக்கையை கொண்டு வந்தார்? சரி, 36 திட்டங்கள், செயல் திட்டங்கள், அறிக்கைகள், 46 செயல் திட்டங்கள், அறிக்கைகள், ஏதோ ஒன்று செயல்படுத்துங்க. அன்புமணி பாமக கட்சியில் இருக்கிறாரா இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு பொதுக்குழு உருவாக்கும் போது செயல் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கியிருக்கணும். நீக்கி நாங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அதை இவரும் கொண்டு வரல. அதே போல் அன்புமணி நடத்தின பொதுக்குழுலையும் எங்களுக்கு ஐயா வழிகாட்டி, ஐயாவுக்கு நான் இங்கே சேர் போட்டிருக்கிறேன், ஐயா நாங்கள் பார்த்துட்டேன், சேர் தான் இப்போ எனக்கு கடவுள் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய இந்த அரசியல் உருட்டு பெரிய உருட்டாக இருக்குது. ஏதாவது இந்த கூலி படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஐயையோ அந்த கொடுமை ஏன் கேட்குறீங்கிற மாதிரி. இப்போ மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவுக்கு வரணும். பாட்டாளி மக்கள் கட்சி என் கட்சி, நான் தான் தேர்தல் சந்திக்க போகிறேன் அப்படின்னா இந்த பொதுக்குழுவில் நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி, அதாவது மகனின் மீது ஒரு ஈவு இறக்கத்தோடையும் இருக்கிறாராம். ஆனால் மகனுக்கு கட்சியிலையும் இனிமேல் இடத்த கொடுக்கவும் மாட்டாராம். கட்சி தான் கட்டுப்பாட்டில் இருக்கணும், தான் கட்சின்னு சொல்லிப்பாராம். ஆனால் மகனை எதுவுமே செய்ய மாட்டாராம். இது என்னங்கயாது? நேற்று 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு உட்காந்து எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினீங்களே, அது மாதிரி எதுக்குங்க மக்களை முட்டாளாக்குறீங்க? நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கிறவங்களோ இல்லை சாதி உணர்வாளர்களோ இந்த கேள்வி உங்கள் ஐயா கிட்ட கேளுங்க. செயல் தலைவர் பொறுப்புலேருந்து அவரை நீக்கிட்டு கட்சி எங்கள் கட்சி தான், நாங்கள் தான் கட்சி அப்படின்னு கொண்டு போங்க. எதுக்கு 2 பேரும் என்னமோ நம்மெல்லாம் திருவிழாவை கொண்டாட போகிறோம், ஒரு ஆடு வாங்கி நம்ம கூறு போட்டு போங்கிற மாதிரி மக்களை எங்கே கூறு போடுறீங்க, சமூகத்தை எங்கே கூறு போடுறீங்க? இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. பொதுக்குழு இனிமேல் நீங்கள் நடத்துனீங்கன்னா இந்த பொதுக்குழுவில் இந்த முடிவை கொண்டு வந்திருக்கணும். அப்படி கொண்டு வரலைன்னா உங்களுக்கு 2 பேரும் 8 மாதத்துக்குள்ளே சமரசமாகி இன்னொரு ஆளுக்கு 4 பெட்டியை வாங்கிக்கிட்டு பெட்டி பாய்ஸ் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இந்த அரசியல் என்பது நீங்கள் 2 பேருமே இந்த வன்னியர் சமூகத்தையும், இந்த வன்னியரில் இருக்கக்கூடிய சமூக தொண்டர்களையும், இந்த சாதியையும் பகடக்காயாக பயன்படுத்தி சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். ஒரு முடிவுக்கு வாங்க.